ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 11/5/2025 முதல் 26/5/2026 வரலாம். குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு 11/5/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்றைக்கி மிருகசீரிஷம் 2லிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு, அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாளர். சரி, குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு. 100% அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர். பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும். அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள். அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது. குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, புதன் அறிவு காரகன், அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும். ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை, அந்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது. குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேனால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம். அதை தவிர அவர் ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவோம், தேவகுருன்னு சொல்லுவோம். இருக்கும் கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்களை சொல்லுவோம். 2 கிரகங்கள், அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் 2 தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள். ஒரு இதுதான், அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா 5 கிரகம்தான். அந்த 5 கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம். அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு 2.5 மடங்கு சுப பலன்கள், சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும். அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது. சரி, இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வை அப்படின்றது சமசப்தம 180 டிகிரி பார்வைகளை பார்க்கும். ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார், 9ஆம் இடத்தையும் சுபப்படுத்துவார். மேலும் பார்த்தேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியும் 12வது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா, செல்வங்களாக இருக்கட்டும், படிப்பனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், நல்ல மனைவி இல்லாள், அதை தவிர நல்ல இல்லம், அதை தவிர குழந்தை பிராப்தி, எல்லா விஷயத்துக்குமே பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார். குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் 12ஆம் இடத்தையும் அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது. எப்பொழுதுமே 12ஆம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம். அதை தவிர தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம். இதெல்லாம் குருவினுடைய நல்ல பார்வையோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் வரும், உடல் நாகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது. சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இவர்கள் 4 பேர் ஒரு அணியாகவும், இவர்கள் அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனுடைய அணியாக, சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு கேது இவர்கள் 5 பேரும் ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது. அதனால் குரு அதீத சுபத்துவர், 100% சுபத்துவர் குரு.
அதற்கு அடுத்து சற்று கம்மியாக, அதாவது 80%, 75%ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் சிறந்தவர். அதே போல் பார்த்தாலேயானால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவாள். மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுபராக கொள்ளக்கூடியது. அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தோம்னா ஒரு 6 நாள் 7 நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான். சரி, இப்போ குருவை பற்றி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார் ஏனால் 2வது ஸ்தானத்தை பார்த்து 11வது ஸ்தானத்தை பார்த்தார் ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொதுவாகவே குருவை நம்ம வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன். அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்தாலேயானால் புத்திர காரகன். இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும். அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்து இருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும். அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாள். 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இவர்கள் 3 பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர பிராப்தி இருக்கும், சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு. அதனால் இந்த 2த்துக்குமே காரகத்துவம் அவரது. அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த 2 விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம். ஏன்னா அரச மரத்தில் பார்த்தாங்கன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா, வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறா. அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது. எல்லோருக்குமே சுபராக இருக்கக்கூடியவர் குரு. அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம். யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நல்லது பண்ணுவார், இல்லைன்னா பல்லாமல் இருப்பார். தீங்குன்றது பண்ண மாட்டார். மேலும் பார்த்தீங்களேனால் குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறார். அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவாள். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குறது, அதாவது கொண்ட கடலை, மஞ்சள் நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தனம் வருமானத்திலும் சரி, அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி, இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, கடல் கழுத்தை நெரிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் சரி, இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த குரு அடுத்த பெயர்ச்சி ஆறவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த கொண்டக்கடலை வெள்ளை கலர் கொண்டக்கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது. அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு, இல்லை தட்சிணாமூர்த்திக்கு. அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது. படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்கறது. நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது. அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட், அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குருவுக்கு உண்டான பிரீத்தி. சரி, இது எப்போ பண்ணலாம்? குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும்? வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம், அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை, அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து 7 மணி இருக்கலாம், இல்லை 6 மணி இருக்கலாம், இல்லை 5 மணி இருக்கலாம். எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும்.
சரி, இப்போது குரு பெயர்ச்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் பாயிண்ட் இருக்கும் இங்கே, அதாவது மேலே இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். சந்தின்றது வந்து பார்த்தாலேயானால் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 3ஆம் பாதத்தில் இருக்கும், ராசியே மாறிடும். இது வந்து நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தாங்கன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தாலேயானால் விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் துலா ராசி நினச்சின்னு இருப்பா, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன். அதை அனுப்புங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி 2025 11/5/2025 முதல் 26/5/2026 வரை பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் உண்டான 9 பாதத்துக்கு உண்டான மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில், மேஷ ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். சரி, 3ஆம் இடத்துல போகிறாரே, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானமாச்சே. குரு போய் அங்கே போய் உட்காந்து அதுவா நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்தாலும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது, வீரியஸ்தானம்னு சொல்கிறது இளைய சகோதர ஸ்தானம். அது தவிர வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா அதெல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய ஸ்தானம். பொதுவாக 6ஆம் இடத்தை வம்பு வழக்கு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தடைகளை தாண்டி வெற்றிகளை நோக்கி வெற்றி படிக்கட்டுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இளைய சகோதரத்துக்குள்ளே அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்யோன்யம்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததே ஆனால் ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 5, 7, 9 பார்வை அவருக்கு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர 11ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, 7ஆம் இடத்தின் மூலியமாக என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா குரு பார்த்தால் குரு பலம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருமணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதை வந்து குரு நோக்கினாலே போரும், நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய எதிர்பாலினத்தவர், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடியது. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுற கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய புகழ் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடம் வந்து அழியா புகழை கொடுக்கும். 3ஆம் இடமும் சரி, 3ஆம் இடம்லேருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடமும் சரி அழியா புகழை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருந்ததே ஆனால் நீங்கள் பண்ணீர்களே ஆனால் அந்த முயற்சிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி வாகை சூடி ஒரு அழியா புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, இப்போ 9ஆம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். அவருடைய இடத்தையே பார்க்குறார், அவருடைய வீடான தனுசு 9ஆம் இடத்தையே பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். என்ன சார் பாக்கியம்ன்றீங்க, என்ன பாக்கியம் இது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடந்தது, அந்தந்த வயசுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்ததுனாலே அது பாக்கியம்.
அப்படி பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறாளா, பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மேஷராசி குழந்தைங்களுக்கு. அதை தவிர பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானத்தை சொல்லுவோம், லாபத்தை சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி சொல்லுவோம். 2வது திருமணம், அதாவது கணவனோ மனைவி ஆணோ பெண்ணோ தனித்து விடப்பட்டு இருக்கும்பொழுது 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 2வது திருமண பாக்கியம் உண்டு. தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கும். லாபஸ்தானம்ன்றதும் அதுவும் வந்து குருவே பார்க்குறார். தனகாரகன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரே பார்க்குறார். இதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சனியும் ராகுவும் வேறு இருக்கா. சனி பகவான் கும்பத்திலே இருக்கார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2026 தான் மாறுறார். அதுதான் கோவில்கள்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அதனால் பார்த்தாலேயானால் குருவின் பார்வை சனியை ரொம்பவும் ஏற்ற கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் வந்து அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, மருத்துவம் பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட தொழில், இதிலெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை தொடும்பொழுதும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தருவார். இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாகவும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நல்ல ஒரு பெரிய வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம், மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தந்தையின் சொத்துக்கள் வரும். அதாவது மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் உங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராகவோ இல்லைன்னா அந்த இதில் பார்ட்னர்ஷிப்பில் உள்ளே போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள், தந்தை நடத்தக்கூடிய வியாபாரத்தில் நீங்களும் உள்ளே போவீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால், அதாவது இந்த காலகட்டமான குரு பெயர்ச்சியான 11/5 26/5/2026 வரலும் உண்டான ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலேயானால், அங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும். மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர கொண்ட கடலை வந்து சுண்டல் பண்ணி கொடுங்க. அதை தவிர வந்து பாடசாலையில் இருக்கக்கூடிய படித்த புரோகிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வேஷ்டி, அதாவது வஸ்திரங்கள் தானம் கொடுங்க. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ரிஷபராசிக்காரர்கள், அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தாலேனால் இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் பெரிய ஏற்றத்தை குரு பகவான் கொடுக்கறதில்லை. இருந்தாலும்
அவருடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவார். இவாளுக்கு பார்த்தால்னா ஒரு இமேஜ் வரும். அதாவது அவருடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து எப்போவுமே குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷ பெயர்ச்சியில், அதாவது 11/5/2025 குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். யாராவது உங்களை தேவையில்லாமல் வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க, மன அழுத்தத்தில் போவீங்க. அது தவிர உங்களுடைய ஈகோன்னு சொல்லக்கூடிய இதுவை கட் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு மனசு கஷ்டங்கள் அதிகமாக வரும். இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நடந்தது. இப்போ பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். பெரிய விசேஷம் என்னென்னா, தனஸ்தானத்துக்கு தனக்காரகன் போகிறார். தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அவர் வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலேருந்து பணம் வருதுன்னே தெரியாது. அபரிமிதமான பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். அதை தவிர 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்தவர்களை கவரக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய அப்படின்னா வந்து அதாவது தன்னுடைய நிலைமை விட்டு கீழே இறங்காமல் அவர்களை வந்து தன்னுடைய ஆளுமையில் கொண்டு வரக்கூடிய இது கொண்டு வருவார். ஏன்னா குருவினுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பேச்சாளர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழும். எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, இப்போ குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியதை குரு பார்க்குறார். அதனால் இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு இருந்தவா அவளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கடன் இவ்வளவு நாளாக இருந்ததேயானால் கடன் எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர சத்ருக்களோட வந்து உங்களுக்கு அதாவது அவர்களே வந்து உங்களோட பேசி சரி உங்கள்கிட்ட பிரச்சனைகள் வேண்டாம்னு சொல்லி அவர்களே அடங்கி போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா குரு பகவான் பார்த்தா அந்த இடத்த வந்து நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரவிடாமல் சுமூகமாக தீர்வை எட்டக்கூடியவர். அதனால் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது. அதனால் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனை, லிட்டிகேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவுட் சைட் கோர்ட்டு செட்டில்மெண்ட்டுன்னு முடியும். அதாவது கோர்ட்டுக்கு வெளியிலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் பின்தங்கி இருந்தால், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். பின்தங்கியவர்களுக்கு சற்று அதாவது மருத்துவத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடன், எதற்காக புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இருந்தாலும் கடன் நல்லபடியாக அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்த ஸ்தானம், மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளியூர் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக வெளிநாடு போய் ப்ராஜெக்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாக புதிய வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படும், ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர ப்ரொமோஷன் மூலியமாக அதீதமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துக்கு அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானம், சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புது புது முயற்சிகள், யுக்திகள் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா
10ஆம் இடத்துல சனியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். சனியோடு சேர்ந்து ராகுவும் இருக்கார். கோதண்ட ராகுவாக மாறுறார். அபரிமிதமான தொழிலில் பெரிய ஏற்றம். இவ்வளவு நாளாக ஒரு 4 எம்ப்ளாயீஸை வச்சு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 25, 50, 100ன்னு அவர்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர வியாபாரத்தில் பார்த்தோம்னா பெரிய, அதாவது இவ்வளோ லட்சங்களில் பண்ணவாள்லாம் இப்போல்லாம் கோடீஸ்வரன், கோடிகளில் புரளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு, பண வருமானம், அதாவது எண்ணெய் கொட்டக்கூடிய அளவிற்கு பிசிறு இல்லாமல் கொட்டிக்கொண்டே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கடன்கள் எல்லாம் முடியக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எல்லா விஷயத்திலும், பிரச்சனைகள் எல்லா விஷயத்திலும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து வெளியில் அவுட் சைட் கோர்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பணம், லாபகரமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில், ஜாக்பாட் இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 10இல் இருக்கக்கூடிய சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தாலேயானால் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி அதிகமான நபர்கள் வந்து தொழில் செய்ய இறங்கக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் மூலியமாக அதீத அபிவிருத்தி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில்கள் டர்ன் ஓவர் ஏறக்கூடிய வாய்ப்புகள், பெரிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் போய் அவர் பார்த்தசாரதி சேவிச்சுட்டு வாங்க. பார்த்தசாரதி அர்ஜுனனுக்கு வந்து குருவாக இருந்து பகவத்கீதையை கொடுத்ததுனால அவரை வந்து குருவாக கருதப்படுகிறார். அதனால் வந்து பார்த்தசாரதியை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 95 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் புனர்பூசம், மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், மாத கிரகத்தில் ஒன்று. இப்போ பார்த்தாலேயானால் குரு பகவானின் பெயர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படின்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே இந்த மிதுன ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுருக்கா. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து அவர் அஷ்டமத்தை முட்டுட்டு 9ஆம் இடத்துக்கு போயும் திருப்பி வக்கரகதி அடைஞ்சு பெரிய பிரச்சனைகளில் போயின்ட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரார். இதுக்குள்ளே பார்த்தாலேயானால் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து கேத்து இருந்து இப்போ ராகு கேத்து பெயர்ச்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது யூ கேன் see a light in the tunnelனு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம், ஒரு இருண்ட குகைக்குள்ளே உங்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. சரி, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார், உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். என்ன சார் இது, குரு உங்களுடைய ராசியிலே இருக்காருன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்த மாட்டாரா, மன அழுத்தம் வராதா, உடல் நலத்தில் பின்னடைவு வராதா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா பணத்தை கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு இருக்கும் இடத்தையும் சுகப்படுத்துவார், பார்க்கும் இடத்தையும் சுகப்படுத்துவார். உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்களில் ஜெயம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி, பூர்வ புண்ணியம், அதை தவிர புத்திர பாக்கியம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் அதாவது 11/5/2025 26/5/2026 வரலாம் உண்டான காலகட்டத்தில்
குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால், திருமணமாய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, இதுவரையிலும் குழந்தை பாக்கியமே இல்லை, 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடுத்து, 10 வருஷம் ஆகிடுத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே ஆனால் நீங்கள் அவசியமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு, கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் இந்த இது முடியும் பொழுது 26ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் கையில் குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா, அதாவது பாட்டு பாடக்கூடியவர்கள், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு, அது தவிர பார்த்தாலேயானால் ஐடி ப்ரொஃபஷனல், கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், கணித துறையில் இருக்கிறவா, வியாபாரங்கள், பேப்பர், புத்தகம், நோட்டு எழுதுறது, கவிஞர்கள், கலைஞர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஆர்ட் டைரக்டர்ஸு, இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தையும் குரு பார்க்கறதுனால திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குரு பார்க்கணும் அப்படின்றது, குரு பலம் இருக்கான்றது நிச்சயமாக சொல்லணும். அப்படின்னா தான் குரு பார்த்தால்தான் சப்தமத்தை கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இவ்வளவு நாளாக தட்டி போயின்றிருந்த வரன் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சம சப்தமத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மேலும் பார்த்தலையானால் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக வரும். ஒருவேளை நீங்களே மிதுன ராசிக்காரர்களாக இருந்து படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையினுடைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துலையே இருக்கார், சனியும். அதனால் தந்தையினுடைய சப்போர்ட்டு நிச்சயமாக இருக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய இண்டஸ்ட்ரியில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார். தந்தையினுடைய சொத்துக்கள் வரும். தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்த்த இடம் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள், எடுத்த காரியங்களில் வெற்றி. அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. நிச்சயமாக திருமண யோகம், திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு அதாவது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேலும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டு. அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைலாம் நிச்சயம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. 90% மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஆதிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளங்க அது குருவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குரு கிரகத்துக்கு பண்ண வேண்டியது எல்லாமே அங்கே பண்ணுவாள். அதனால் ஆதிநாராயண பெருமாள் ஆழ்வார் திருநகரி போயிட்டு வர்றதன் மூலியமாகவும்
வியாழக்கிழமை ஒரு தடவையாவது துளசி மாலை போட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை துளசி மாலை போட்டுட்டே வாங்கும். பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வசந்த காலம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகம், புனர்பூசம் பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. சரி, இந்த கடக ராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. அஷ்டமத்து சனி ராகு வேற உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போயிருக்கு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகிறவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். இவ்வளோ நாளாக 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துக்கு வர்றதில் என்ன சார் பெரிய விசேஷம்? 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன விசேஷம் அப்படின்னா, வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக வரும். அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஊருக்கு போனீங்களோ அந்த ஊரில் உண்டான குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக சனி ராகு அதாவது சனி படுத்தின பட்டுட்டே இருக்கீங்க. இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனியின் தொல்லை மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறார். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தடையானால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாள் இவ்வளோ நாள் பெரிய தடை இருந்திருக்கும். இப்போ நிச்சயமாக அந்த தடைகள் விலகி வெளிநாடு போய், அதாவது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்துல நல்ல ஒரு தூக்கம் வரும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, உங்களுடைய ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரி, இதனால் என்ன சார் வரும் அப்படின்னா, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னா கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலை, தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். வீடு, மனை, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறது. அதுவும் குருவே பார்க்குறதுனால 4ஆம் இடத்தை நிச்சயமாக வீடு ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இடம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தாயின் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். தாயினுடைய உடல்நிலையில் பின்னடைவு இருந்தது இவ்வளோ நாள் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது கொஞ்சம் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். புதுசாக கடன் வரும். ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வீடு வாங்கணுன்ற ஒரு வாய்ப்பு வந்தாலே கடனும் சேர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 6, 9க்கு உண்டானவர், அதாவது ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவரே குரு. அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் வரப்போகிறது? 12ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளோ நாளாக வேலையில் பிரச்சனை இருந்தவா இவாளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர 9ஆம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுல என்னென்னா சனி ராகு ஏற்கனவே இருக்கா. சனி ராகுவை பார்க்கறதுனால 8ஆம் இடத்தினுடைய பலம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்க்கறதுனால சுபத்துவம் அடையிறது. இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐடி செக்டார் பீப்புள், அது தவிர இந்த வேகமாக இந்த பைலட்டு, வேகமாக செல்லக்கூடிய இந்த பஸ்ஸு, இந்த மாதிரியான டாக்ஸி டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பேருந்து ஓட்டுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சர்,
அதை தவிர மெயின்லி வந்து இந்த பால் விஷயங்கள், பால் வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம், பால் சம்பந்தமான வியாபாரம், அதை தவிர வெள்ளை ஆடை சம்பந்தமான வியாபாரம், இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவது. 8ஆம் இடத்துல வந்து அவர் பார்க்குறார், குரு பார்க்குறார் அப்படின்னும்போது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொருள் வரவு ஒரு பக்கம் திடீர்னு வருது அப்படின்னு சொல்லும்போது 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுன்னு அர்த்தம். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. சுப செலவுகள் வீட்டில் நடக்கும். அதாவது பொண்ணு கல்யாணம், சீமந்தம், இல்லை காது குத்தல் குழந்தைகளுக்கு, அதை தவிர வந்து ஏதாவது பூணல் போகிறது, இந்த மாதிரியான விசேஷங்கள், சுப செலவுகள், உங்களுடைய என்ன சொல்கிறது, சுற்றார் உற்றார் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதுவும் சுபம் சார்ந்து வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானின் பயிற்சியாக இருக்க போகிறது. எப்படின்னு சொன்னோன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும், மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் பண செலவு சுபத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய, கடன் வாங்கி சுபமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்காக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர உங்களுடைய போட்டித் தேர்வு, அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா போட்டித் தேர்வில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றங்கள், ஏற்றங்கள், வேலையில் ப்ரமோஷன், அதை தவிர ஊரை விட்டு வெளியில் போகிறது, இதெல்லாம் நிச்சயமாக வந்து சேரும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து சனி இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குருவின் பார்வை வேறு 12ஆம் இடத்துலேருந்து விழுது. பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அஷ்டமத்து சனி இருக்கே சார் அப்படின்னு சொல்லணும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 8ஆம் இடம் வலுத்து போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு, திடீர் பணம் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த குரு பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவின் கோவில்னு சொல்லக்கூடிய ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம், அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவருக்கு ஆலங்குடியில் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு நாள் சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்ச வரலும் வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய அங்கே பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சிம்ம ராசி, அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போது உங்களுடைய ராசியிலேயே கேத்து வந்துட்டார். அதாவது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற வாடுகள்லாம் பார்த்தோம்னா உடல்நிலையில் பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசியிலேயே கேத்து 7ஆம் இடத்துல ராகுவும் சனியும், சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள்லாம் வரும். கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கும். யாரையும் வந்து நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிச்சயமாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு, நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய விஷயம். அபிலாஷைகள்னால் உங்களுடைய மனத்தில் நீங்கள் வச்சிட்ருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5, 8 இந்த 2 இடத்துக்கும் உண்டானவர் குரு. அவர் 11ஆம் இடத்துல இருக்கார்.
பெரிய ஏற்றம் வரப்போகிறது. அதாவது உங்களுக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு. இப்போ பார்த்தாலும்னா 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார், சனியும் இருக்கார். எப்போவுமே திருமணம் ஆகணும்னா சனி அப்புறம் குரு இவர்களுடைய அதாவது சனி புக்தியோ சனி தசையோ 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ சப்தமத்தில் அதாவது கண்டக சனியோ ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஏன்னா கர்மகாரகன்றதுனால கர்மங்களை இது பண்ணுறதுக்கு அவர் இருந்தே ஆகணும். அதை தவிர வந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக இருக்கணும் 7ஆம் இடத்துல. இப்போ பார்த்தாலும்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன பலன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் குறிக்கிறது. அவர்கள் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவானே பார்க்கறதுனால அவர் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது மலட்டுத்தன்மை அதாவது தீரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. இதை இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறார். புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தையே பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது குழந்தை பிராப்தி இவ்வளோ நாளாக வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுத்து, இதில் வந்து குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சி எடுக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோம்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்த்தாலேயானால் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரியும். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம். அதனால் குருவின் பார்வை உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கொடுக்கும். புதிய பதவி உயர்வு, தொழில் அபிவிருத்தி இதெல்லாமே கொடுக்கும். 9ஆம் பார்வையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம்னா இப்போ சிம்மராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருந்தால் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு. இது தவிர பார்த்தலையானால் ராகுவும் அங்கே இருக்கார். அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த மொத்தமாக பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழிலாளர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த குழந்தைகளுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி உண்டாகும். அதாவது இந்த கணவன் மனைவி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைப்போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியது அப்படின்னா இவ்வளவு நாளாக குழந்தைகள் இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்ததுனால ஒரு அதாவது வெறிச்சோடு இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். இப்போ குழந்தை பிராப்தி அடுத்த வருஷம் 2026 குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது தவிர உங்களுக்கு வேலையில் புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடம் வலுப்பெறுறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான பலனை அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சுவாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்பனுக்கு அதாவது குருத்துவம் இது பண்ணி அப்பனுக்கே சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடியவர். அதனால் முருகப்பெருமானை சுவாமி மலையில் போய் தரிசிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்த பிரீத்தியாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் குரு பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வகையான எளிய பிரீத்திகளும் சொல்லியிருக்கோம், அதையும் பண்ணுங்கள். அதை தவிர சுவாமி மலைக்கு இந்த காலகட்டமான ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவாவது போயிட்டு வாங்க. மொத்தத்தில் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு, முயற்சிகள் கைகூடும், உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு, இரண்டாவது திருமணம் கைகூடும், மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல போகிறாரு. என்ன சார், தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. 10ல் குரு போனார்னா பதவியை கெடுப்பார்னு சொல்லுவார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 6ஆம் இடத்துல ரொம்ப வலுப்பட்டு போயிருக்கு. சனியும் ராகுவும் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலையில் அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றங்கள் ஏமாற்றங்களாக இல்லாமல் பெரிய ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வந்தால் பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகிறது. சரி, 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலில் ஒரு புதிய மாற்றங்களை கொடுப்பார். தொழிலில் புதிய மாற்றங்களை கொடுக்கறதன் மூலியமாக அதில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய தொழிலை அமைச்சு கொடுப்பார். வேலையில் மாற்றங்களை கொடுத்து அதில் ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிராளிகளே இல்லாத அளவுக்கு இப்போ சனியும் ராகுவும் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வை அதில் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும். சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையே பார்க்குறார். தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி எந்த விதமான பிசுறுகளும் இல்லாமல் தண்ணி அப்படியே எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தையே தனகாரகன் பார்க்கறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு நிதானமும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு அமைதியான நிலைமை நிலவும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அமைய போகிறது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வீடு மனை, தாயின் உடல்நிலையில் தாயின் சொத்துக்கள், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவருடைய 9ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்னென்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் உங்களுடைய புதிய தொழிலுக்கு கடனுக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கடன் கூட கிடச்சிருக்காது. இப்போ பார்த்தோம்னா கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கடன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் போட்டிகள் வரக்கூடிய இடத்துல போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயத்தில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்டித் தேர்வு இந்த மாதிரியான காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் என்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க, அது தவிர கம்யூனிகேஷன் லெவல்ஸ், கம்யூனிகேஷன் படிப்பு, அதாவது இது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அது தவிர மெக்கானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான பண்ணுறவங்க, ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க,
அது தவிர இந்த கன்னியா ராசிக்காரர்கள் திரைக்கலையில் திரை இசை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதாவது இந்த மூங்கில் இதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்க போகக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மாற்றம், தொழிலில் மாற்றம் கொடுக்க போகிறார். அபரிமிதமான ஏற்றம் கொடுக்க போகிறார். புதிய தொழில் அமைய போகிறது. அதுக்குண்டான ஃபண்டெல்லாம் வரப்போகிறது. தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர அரசியல்வாதிகளாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏற்றம் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கண்டாலும் தொழிலில் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறத குரு பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை அப்படின்னு சொல்கிறது இருக்கிற வேலையோடு நல்ல பெட்டர் வேலையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா வேலையின் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பொருள் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு. அதன் மூலியமாக உங்களுடைய நிரந்தரமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, குருவுக்கே அந்த ஊர் அந்த குருவே வணங்கின ஊர்னு சொல்லக்கூடியது குருவாயூர்னு சொல்லக்கூடியதுனால இந்த குருவாயூருக்கு போயிட்டு அந்த கிருஷ்ணரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இவ்வளோ நாளாக கேத்து வேறு இருந்தார், இப்போ அதெல்லாம் மாறிட்டார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவியோட நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. துலா ராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க. மிகப்பெரிய மன அழுத்தம். ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பண வரவில் பெரிய தடை, மாற்றங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றங்கள் இல்லாமல் தொழிலில் பெரிய தடை, படிப்பில் பெரிய தடை எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா பெரிய மாற்றங்கள் வருது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 11/5/2025 அந்த நாளை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் தடைகள் இருந்தது. இப்போ தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சரி சாமி, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா, ஜோதிட கிரந்தங்களில் சொல்கிறது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்கிறது. எந்த விஷயத்திலும் வெற்றி பெற்று ஓடிப்போனவன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகிறவன் இல்லை, எந்த இடத்தையும் ஜெயிச்சு ஓடி போகிறவன் அவனுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயம். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அவர் தப்பிச்சு வெளியே பெரிய ஆளாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த 9ஆம் இடத்து குரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானத்தை சொல்லுவோம். 9ஆம் இடத்துல குரு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. இவ்வளவு நாளாக பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் பெரிய மாற்றங்களோட மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வளையநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கு. 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறத வேற குரு பார்க்குறார். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுல விழுறது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் விழுறது. ராசிக்கு முதல்ல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தாலும், ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பார். என்ன சார் பாக்கியம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் வர வேண்டிய அந்தந்த வயதுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக சேரும். நல்ல ஒரு ஏற்றத்தோடு சேரும். நீங்கள் கேட்காமலே அது வரும். அது நல்லதாகவே வரும். இவ்வளோ நாளாக எது வருதுமோ பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஏதாவது தடங்கள் வருமோ, எந்த ஒரு நல்ல விஷயம் எடுத்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா தடங்களெல்லாம் தாண்டி பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
சரி, இப்போ உங்களுடைய ராசியில் பார்வையில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, குரு பார்க்கறதுனால என்னன்னா, ஒரு சுபர் பார்க்கறது அவர் இயற்கை சுபரில் முதல் இயற்கை சுபராக கருதப்படுகிறார். இதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்த பயங்கள் எல்லாமே போகும். ஏன்னா உங்களால் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலையும் சரி, எல்லா விதமான விஷயங்களிலும் நம்பிக்கை ஏறக்கூடியதும் வெற்றிகளை பலவாறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சரி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் என்ன சார் மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். சரி, முயற்சிகளில் பார்த்தேனால் எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள், இவ்வளோ நாளாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் பின்னடைவு இருந்தது. இப்போ பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்படவே தேவையில்லை. எது எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது அவங்களுக்கு மேல் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மலட்டுத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சி ஆனது இந்த ஒரு வருஷத்தில் இவர்கள் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களே ஆனால், திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா புத்திர காரகனும் பார்க்குறார், புத்திரஸ்தான அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கார். அதனால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 தான், கவலைப்பட தேவையே இல்லை. தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆண் மலட்டுத்தன்மை இருக்க துளாராசிக்காரர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக கருத்தரிக்கக்கூடிய, அதாவது குடும்பத்தில் குழந்தை வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்புக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மேல் படிப்பு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரும். எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது. சரி, மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலத்தில் வருது. ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா எந்த கோவிலுக்கு போகலாம். அதுவும் புத்திரபாகியம் சம்பந்தமாக போகிறது ரொம்ப விசேஷம். அதனால் மதுரை வடக்கு மாசி வீதியில் கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அதாவது நவநீத கிருஷ்ணர் கோவில். குருவாயூரில் பண்ண வேண்டிய எல்லா விதமான பரிகாரங்கள், குருவாயூருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை இங்கே செய்யலாம்னு சொல்கிறோம். அதனால் அங்கே ஒரு தரம் போயிட்டு பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களும் எந்த விதமான தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கும் இந்த குருவினுடைய பார்வையும் நவநீத கிருஷ்ணனுடைய அருளாலும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தலையினால் இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, இப்போது ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கார். உடல் நிலையில் நல்ல பின்னடைவு இருக்குது. அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய மாற்றம்
ஏற்றத்தை தருமா ஏமாற்றத்தை தருமா? இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். 8ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றார். என்ன சார் இது எடுத்த உடனே சொல்கிறீங்க, அஷ்டமத்தில் போய் மறைஞ்சு போகிறாரு, இதனால் பெரிய தொல்லைகள் வருமா அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படின்றது குரு போகிறதுனால அந்த இடத்திற்கு உண்டான சுகங்கள் நிச்சயமாக இருக்கும். அது என்னது சார் அப்படின்னா, மறைந்த இடத்திலிருந்து பொருட்கள் வரும், மறைந்த இடத்திலிருந்து பணங்கள் வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, ஷேரு, அதை தவிர திடீர்னு இன்சூரன்ஸ் பணம், அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பார்த்தாலேயானால் அவளுக்கு பிஆர், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருக்காள்னா அவளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மெயினாக 8ஆம் இடத்துல குரு இருந்தால் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி எடுக்காமல், அந்த இடத்துக்கு உண்டான பாவத்துக்கு என்னென்னலாம் பண்ணுறார் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம் ஏற்கனவே சொன்னோம், அவர் புத்திர காரகன். அதை தவிர அவர் இது தனத்திற்கு காரகன், தனகாரகன்னு சொல்கிறோம். அதனால் பணம் மறைந்த இடத்திலிருந்து, எதிர்பாராத இடத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து ஃபாரின் கரன்சி உங்களுக்கு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் இந்த குரு பெயர்ச்சி 11/5/2025 26/5/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அதிகமாக சுபிட்சமாகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உழருது, 2ஆம் இடத்துல உழருது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் உழருது. ஸோ இதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தாலேனால், முதல்ல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன தருவார் அப்படின்னா, உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கொடுப்பார். கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வெளியூர், வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகளை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கும். நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் பிரச்சனை இவ்வளோ நாள், ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வேறு நடந்துட்டு இருக்கிறதுனால தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடத்தை தனகாரகன், தனஸ்தானத்தையே தனகாரகன் பார்க்குறார். அதுவும் அவரே தான் அந்த இடத்துக்கு அதிபதி, அவரே தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அதனால் பணத்துக்கு சொல்லவே வேண்டாம். எந்த இடத்தை தொட்டாலும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பேச்சினாலேயே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சாளர்களுக்கு ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலும் ஆன்மீக சம்பந்தத்தில் இருக்கிறவங்க, இந்த சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவர்கள், அது தவிர இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தாலேயானால் பேச்சிலையும் சரி, அடிப்படை கல்வியிலையும் சரி பசங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்திலே பார்க்கறதுனால. ஏதோ பார்த்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது என்னன்னா, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக வீட்டின் பேரில் லிட்டிகேஷன் இருந்தது, இப்போ அது பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி அதோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக லிட்டிகேஷன் சனி இருக்கும் பொழுதே வந்திருக்கும். அதாவது வீடு உங்கள் கையில் இருக்கும், ஆனால் அது உங்கள் பேரில், அது உங்கள் பேரில் இருக்காது. இந்த மாதிரியான லிட்டிகேஷன்ஸ் நிறைய வரும். அது தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பு என்ன 4ஆம் இடம் படிப்பை சொன்னாலும் கொஞ்சம் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உள்ளூரில் படிக்கிறதுக்கு ஹையர் ரேங்கிங்கில் கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம். ஊரை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும் குருவும் இருக்கார். அதனால் அதீதமான எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும். தான் இதை சாதிக்க முடியும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு ரொம்ப ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது ஊர் சுத்த வேண்டிய காலகட்டமாக நிறைய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நிறைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. க்ஷேத்ராடனம் போவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போவீங்க. உங்கள் தாய் தகப்பனார் ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவின் மாற்றம் ஒரு சில இடத்துல ஏற்றத்தை கொடுக்கறது. எந்தெந்த இடத்துல ஏற்றத்தை கொடுக்கறதுனா, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு பணத்தின் மூலியமாக அதிகமாக சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்பு, இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் அங்கே வந்து சம்பாத்தியமோ வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர சுப செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 75 விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். அதனால் நீங்கள் முக்கியமாக நாமக்கல்லில் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க, லக்ஷ்மி நரசிம்மரையும் போய் வழிபட்டு வாங்கும். இந்த நாமக்கல்லில் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக போய் வழிபடுறதன் மூலியமாகும். அவருக்கு இந்த வெத்தலை மாலையோ அந்த வெண்டைக்காப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, இவ்வளவு மீண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சூரியனை கண்ட பனி போக உருவி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகக்கூடும். ஏன்னா உங்களுக்கு சனியும் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், குருவும் 8ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் இது ரெண்டுத்திற்கும் ஒரே வழி ஆஞ்சநேயர் வழிபாடு தான். அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். தனுசு ராசி நேயர், தனுசு ராசின்னா மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் வரணும் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகள். இப்போ தான் வந்து போன வருஷம்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சனி பெயர்ச்சி, சனி மாறிடுத்து, அதனால் சனி மாறினதுனால நல்லபடியாக இருக்கும் அப்படின்னாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிட்டார். போன வருஷம் மே மாதத்திலிருந்து உடல்நிலையில் பின்னடைவு, அதிக கடன், தேவையற்ற செலவுகள், ஆஃபீஸில் டென்ஷன், ஆஃபீஸில் சீனியர்கிட்ட அசிங்கப்படுறது, இது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ இந்த குரு பெயர்ச்சி அதாவது 2025 11ஆம் மாதம் 11ஆம் தேதி 5ஆம் மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, ஒரு மாறுதலை, உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தமஸ்தானம், அதாவது எதிர்பாலனத்தவரை குடிக்கக்கூடிய ஸ்தானம். அது தவிர பார்த்தாலேயானால் களத்திரம்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் களத்திர ஸ்தானத்துக்கே குரு பகவான் வரார். அவர் வர்றதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக வந்து இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டே வரோம் சார், எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் தட்டி போயிட்டே இருக்குது, கரெக்டாக கிட்ட வர மாதிரி இருக்குது, கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், ஏற்றமான நேரம். இந்த மே 11ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு வருஷம் இருக்க போகிறது. 2026 மே வரலும் இருக்க போகிறது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கூட்டுத் தொழில்னு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இவ்வளோ நாளாக வந்து ஒரு பின்னடைவு சந்திச்சிருப்பீங்க. பெரிய என்ன சொல்கிறது, கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், புதுசாக கடன் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் இதில் வரும்பொழுது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் ஏறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்தை சொல்லக்கூடியது வந்து ஒரு பெரிய அழியா புகழை சொல்லக்கூடிய இடம். அதனால் அந்த 7ஆம் இடம் வலுத்து போகிறது, அதுவும் ராசிநாதனே போய் அங்கே நிற்கிறார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழியா புகழ் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரிமார்க்கபிள் திங், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடும்.
சரி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன சார் வரப்போகிறது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்தை அதாவது 11ஆம் இடத்தை முதல்ல 5ஆம் பார்வையில் பார்க்குறார். 5ஆம் பார்வையில் குரு பார்க்கறதுனால 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு மூலியமாக திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். திடீர் லாபம்னா ஒரு நாளில் வந்துட்டு மறையிறது கிடையாது. உங்களுக்கு இந்த தொழிலில் ஒரு பெரிய ஆளுமை அந்த தொழில் மூலியமாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட்ஸோ ரெகுலர் ஒர்க்கிங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு கழித்து இப்போ தான் ஒரு பெரிய மாற்றம் வருது உங்களுக்கு. இந்த காலகட்டம், இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட் வருஷமாகவே இருக்க போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடும். 2வது திருமணம்னா ஆணோ பெண்ணோ தனிப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததேயானால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக உங்களுக்கு உடல் நலத்தில் பின்னாடியே இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சீராகக்கூடிய வாய்ப்பு. தீர்க்கமான சிந்தனைகள், லாங் டேர்ம் விஷனரிஸ்லாம் இருக்கும். லாங் டேர்ம் விஷன்ஸ் போடுவீங்க. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய சொல்லும் செய்கையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தை சொல்கிறோம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு உங்களுக்கும் உங்களுடைய யங்கர் பீப்புளுக்கும் நல்லபடியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக லிட்டிகேஷன்ஸ், அதாவது பிரச்சனைகள் இருந்திருந்ததுனாலும் ஏதோ ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக 3ஆம் இடம் வலுத்து போகிறதுனால நீங்கள் விட்டு கொடுக்காமல் போயிருப்பீங்க. அதனால் இப்போ விட்டு கொடுத்து போகலாம்னு கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக பயணப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 3ஆம் இடம் எழுத்து பணியை சொல்லும். அதாவது கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு எழுத்து பணி அதை சொல்லும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்களேனால் இந்த புரட்சி எழுத்தாளர்கள், அதை தவிர இந்த லோயர் லேபர்ஸை ட்ரிகர் பண்ணி எழுதக்கூடியவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதில் யதார்த்தத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பொருந்திய காலமாக இருக்குது. அதுவும் பார்த்தாலேயானால் இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, எஜுகேஷன் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு கோல்டு மர்ச்சன்ட்டு, கோல்டு ஸ்மித்து, அதை தவிர பார்த்தாலேயானால் தங்க வியாபாரம், தங்க கடை வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள், குருக்கள், குருமார்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் இந்த குருமார்களுக்கெல்லாம் மடாதிபதிகள், பீடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இமேஜ் வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் கூட அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது மலட்டுத்தன்மை நீங்கி இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையிறது. இந்த குரு பயிற்சியில் அவசியமாக ஒரு தடவையாவது ஆலங்குடி போயிட்டு வாங்க.
இந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா தட்சிணாமூர்த்திக்கு அது ஒரு பெரிய சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலங்குடி. அதை தவிர வந்து குச்சானூர் போயிட்டு வாங்க. குச்சானூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக வடக்கு முகமாக தட்சிணாமூர்த்தி இருப்பார். யானை வாகனத்தோடு இருக்கார் குச்சானூரில். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. அந்த மதுரை தேனி அந்த சைடில் இருக்குது. போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றமும் எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. மகர ராசிக்காரர்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. சார் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக வந்து குரு 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடத்துல போகிறாரே. ஏற்கனவே 7 சனி வேறு இருக்குது. இப்போ ராகு வேறு எங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடுது. ஏற்கனவே பல பிரச்சனைகள், எல்லா இடத்துலையும் வந்து பேச்சிலேயே பிரச்சனைகள் வருது. உங்கள் வார்த்தைகள்லாம் எனக்கு காது கேட்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் போனாலும் சில ஏற்றங்கள் இருக்குது. என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அவர் குரு இருக்கும் இடம் வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு ஏற்றம் கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னா, கடன் கொடுத்த இடத்துலேருந்து காசு திரும்பி வராது. புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்கள் வந்து நம்பி கொடுத்துருப்பீங்க. அதாவது உங்களுக்குன்னு, அதாவது அவர் அர்ஜென்ட்டாக கேட்குறாரு, எமர்ஜென்சியில் கேட்குறாருன்னு காசை கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் திருப்பி கேட்கும்பொழுது உங்களுக்கு உண்டான எமர்ஜென்சிக்கு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் கொடுத்த காசு திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக நடக்காது. அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும். பிரச்சனைகளில் விடும்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முறிவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வேறு இருக்கார். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. மொத்தமாகவே முறிஞ்சு போச்சுன்னா பைசாவே வராது. பொறுமையாக இருந்து வாங்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் புதிய கடன் அமைய போகுதுன்னா, புதுசாக வந்து செலவுகள் வரும். அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 10, 12, 2 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தால்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த நீதித்துறை, சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சட்டத்துறை, நீதித்துறை இதிலெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல போய் குரு இருந்ததுன்னா நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இவ்வளோ நாளாக 2ஆம் இடத்துல சனி இருந்ததுனால கொஞ்சம் வார்த்தைகள் தடித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக நல்ல ஒரு குட் கிளைண்டைல்ஸ் எல்லாம் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தலையானால் நிச்சயமாக நல்ல ஒரு வார்த்தை ஜாலம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவும் ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு 2 பேரையும், அதாவது சனி ராகு 2 பேரையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தால்னா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சனியை தனக்காரகனான குருவே பார்க்குறார். அதனால் பணம் வந்து எப்படியும் வரும். ஆனால் பேச்சுக்களில் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கும். சுமூகமாக போகக்கூடிய, இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போகும், எஸ்கலேட் ஆகும். இப்போ வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவின் பார்வை கோடி நன்மை அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தேனால் பணவரவிற்கு பஞ்சமில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இந்த ஆன்மீக சுற்றுலா, கோவில்களுக்கு போகிறது, கோவில்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அது தவிர பார்த்தேனால் நல்ல படுத்தவுடனே தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா
அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடியெல்லாம் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, ஏன்னால் ஒரு வருஷமாக வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வரும். அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு காது குத்து, இந்த மாதிரியான முக்கியமான விசேஷங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பகவானே பார்க்கறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை செய்வீங்க. தொழிலில் வந்து ஒரு புதிய சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறு சங்கடங்களை உடல் நலத்தில் ஏற்படுத்தினாலும், புதிய கடனை வாங்க வைத்தாலும், நீங்கள் கொடுத்த கடன் திருப்பி வர்றது கஷ்டமாக இருந்தாலும், அவர் பார்க்கும் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கொடுக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் வந்து பார்த்தீங்களேனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ஜீவனம் கர்மம் நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகம், அயன சயன போக ஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணும். ஏன்னா குருவினுடைய இடத்தையே வந்து குரு பார்க்கறது பெரிய ஏற்றம். 12ஆம் இடத்தையே பார்க்கறது ரொம்ப ஏற்றம். வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள், வெளிநாடு போய் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு பணத்தின் மூலியமாக இங்கே இந்தியாவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். அதை தவிர பார்த்தாலேயானா சுப செலவுகள் வீட்டில் நடக்கும். சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வீடு வாங்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்பு போகிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள், அதுக்காக வேண்டி கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அது தவிர வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் எப்பொழுதும் இருக்காது. பணம் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பெற்று போயிருக்கார், அதோட ராகுவும் இருக்கார். எந்த இடத்துலேருந்து வருதுன்றதே தெரியாமல் எண்ணெய் கொட்டும் பொழுது ஒரு பிசுறு இல்லாமல் அப்படியே டியூப் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வந்து தண்ணி கொட்டின்னு இருக்கா, அதாவது எண்ணெய் கொட்டின்னு இருக்கா மாதிரி பிசுறு இல்லாமல் வந்து உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 85லிருந்து 90 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் வந்து காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவரை போய் அதுவும் வந்து அஷ்டமி சேவிச்சுட்டு வர்றது, தேய்பிரை அஷ்டமியில் சேவிக்கிறது மிகவும் விசேஷம். அதாவது சிவன் கோவிலில் இருக்கும் காலபைரவர். அவரையே குரு பெயர்ச்சிக்கு சொல்கிறோன்னா சனி பகவானுக்கே குருவாக திகழ்கிறவர் அப்படின்றதுனால காலபைரவரை போய் வணங்கி விட்டு வர்றது, அஷ்டமிக்கு அஷ்டமி பண்ணுறது, தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி அது உள்ள நல்லெண்ணெய் போட்டு திரி விளக்கு போடுங்க. பஞ்சு விளக்கு போடாதீங்க, திரி விளக்கு போட்டு அதை ஏற்றுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக, எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கும்பராசிக்காரர்கள், அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஒரு 3 பாதம், அதாவது மொத்தத்தில் 9 பாதம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி போயின்னு இருக்குது. ஜென்ம சனி, ஜென்மத்திலேயே வந்து ராகு, சனி ராகு சேர்க்கை எவ்வளோ பெரிய பிரச்சனை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. இன்ஃபேக்ட் வந்து இப்போ சனி ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். உடல் நலத்தில் பின்னடைவு இருந்துகிட்டு இருக்கும். இப்போது இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து உங்களுடைய சக்திக்கு மீறிய செயல்களை கையில் எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ குரு பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கறது? குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். அதாவது 11/5/2025 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5, 9 உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம், இது எல்லாத்தையுமே பார்க்குறார். அவர் பார்க்கும் இடம் எல்லாம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முதல்ல அதை சொல்லணும். ஏன்னா என்ன இருந்தாலும் உடல் நலத்தில் ஏற்றம் இருந்தால் மட்டும்தான் மிச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏற்றத்தாழ்வு பணத்திலோ படிப்பிலோ பொருளிலோ எதில் வேணாலும் வரலாம். ஆனால் உடல் நலம் நல்லபடியாக இருந்தால்தான் மிச்சம் எல்லாத்தையும் எடுக்க முடியும். இப்போ பார்த்தாலேயானால்
இவ்வளவு நாளாக இருந்த விஷயங்களை விட இப்போ பெரிய மாற்றம் என்னென்னா உடல் நலத்தில் நிச்சயமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். என்னதான் சனி ஆட்சியாக இருந்தாலும் குருவின் பார்வை அந்த சனிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்க சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், அடுத்த வருஷம் 2026 குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக வீட்டில் குழந்தை சத்தம் நிச்சயமாக கேட்டே தீரும். கவலைப்பட தேவையில்லை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சரி, இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம், உங்களுடைய ராசி 3ஐயும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தை மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உதவும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது வெளியூர், வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்து அதில் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும், அதாவது ஆண் பெண் தனித்து விடப்பட்டவர்கள், எதிர்பாலினத்தவரோடு இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்களேனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதை தவிர பார்த்தோம்னா தொழிலாளர்கள், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து மெதுவாக போகிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். சரி, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான ஒரு விஷயத்தில், எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முயற்சியோடு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல்ல புத்திர காரகன்றதுனால புத்திர ஸ்தானத்தனமான 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தையை கொடுக்கக்கூடிய பாக்கியம். அதனால் இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகம் கிடைக்கும். தந்தையினுடைய இதில் தொழிலையும் நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக 2வது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் அபரிமிதமான லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை பார்க்குற குரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இவ்வளோ நாளாக பின்னடைவு இருந்தது. இப்போ அதாவது 11/5/2025 பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோம்னா தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு வெற்றிகள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் ஜென்ம சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகள்லையும் கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னை பாடி அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போயிட்டு வாங்க. திருவலிதாயத்தில் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு மஞ்ச வஸ்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றதும், முல்லைப்பூ சாத்திட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும், வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும்,
கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மீனம், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, இந்த மீனராசி ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து விரய சனி 12ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு இருக்கார். ஏற்கனவே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. எதுக்கெல்லாம் அதாவது செலவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ இதுக்கு போய் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான அதாவது லாஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாபாரத்தில் பின்னடைவு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு வரார். அதாவது 4ஆம் இடத்துல ராசிநாதனே 4ஆம் இடத்துல போயிருக்கார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. இருக்கிற இடம் வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. இருந்தாலும் அந்த இடத்திற்கு உண்டான அதாவது தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய ஏற்றம் இல்லை. அப்படின்றதுனால குரு பார்வைகள் வந்து ஒரு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குரு பார்வை எங்கெங்கே படுறது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல படுறது, ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் படுறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வருது. 8ஆம் இடத்தில் குரு பார்க்கும் பொழுது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம். இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் இவ்வளோ நாள் பண்ண முயற்சியில் இப்போ வந்து வெளிநாடு நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு. மறைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய செல்வம் அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி, அதாவது அன்அக்கௌண்டட் ஏரியாஸ்லேருந்து உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். மாற்றங்கள், தொழிலில் புதிய மாற்றங்களை யுக்திகளை கடைபிடிச்சு அதன் மூலியமாக வெற்றியை நிச்சயமாக தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது அடுத்தவங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய வெற்றியை உங்கள் கைக்கு வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய புதிய மாறுதலை புகுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது 12ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே வேலையில் சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும். வேலையை மாற்றலாமா, என்ன பண்ணலாம், ரொம்ப மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ 11/5/2025 2026 26/5 வரலும் பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருந்தே தீரும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றத்தின் மூலியமாக ஏற்றங்கள் இருக்கும். அதன் மூலியமாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா இங்கே இந்த உள்ளூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 7.5 சனி போயின்னு இருக்கு. உங்களை ராசியிலையும் வந்து குரு பகவானுடைய பார்வையும் இல்லை. நல்ல சுபர்கள் ரொம்ப இதுவாகவும் பார்க்கல. 6ஆம் இடத்துல வேறு கேத்து இருக்கார். 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு, அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இவ்வளோ நாளாக மறதி அதிகமாக இருந்தது, இப்போ ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இருந்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம்னா இங்கேருந்து வெளிநாடு போய் தனியாக வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றம், ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸ் செக்டர். அது தவிர வந்து மறைந்த இடத்துலேருந்து பணம், பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி குருவுக்கு உண்டான பரிகாரம்ன்றது குரு காயத்ரி மந்திரத்தை தெளிவாக சொல்லிட்டு வர்றது.
இந்த மூக்கு கடலை இல்லைன்னா இந்த குருவுக்கு உண்டான மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அவர்களுடைய இடத்திற்கு போயிட்டு வர்றதும், உங்களுடைய நீங்கள் ஃபாலோ பண்ணுற மடாதிபதிகளினுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சால்வ் ஆகும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் தக்கோலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்தியை போய், அது குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்கிறோம். அந்த ஸ்தலத்தில் போய் குரு பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் கொஞ்சம் டெசிஷன்ஸ் எதுவுமே ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது. வேலையில் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக ஏற்றங்கள் வரும், ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் வரும். இருக்கும் இடத்தை விட்டு பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். தனியாக வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 7.5 சனி வேறு இருக்கிறதுனால. அதனால் தேவையில்லாமல் செலவுகள் இப்போ செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா குருவின் பார்வை 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகளும் சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். தொழிலில் புதிதான யுக்தியை கடைபிடித்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.